Hello viewers, welcome to Tease Tech. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, யூசர் இன்புட் பார்க்க போறோம். அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் டெர்மினல்ல வாங்க போறோம். ஓகேங்களா? வாங்கி அதையும் டெர்மினல்லே பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அடிஷ்னலா லாகிங் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கா லாக் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ. ஒரு இன்புட் குடுத்தோ, ஒரு அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணியோ, ஒரு ப்ரோகிராம ரன் பண்ணியோ, இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன் நம்ம சீரிஸ்ல. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் இப்போ சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஃபீல் ஃப்ரீ டு லீவ் திஸ் வீடியோ. இது வந்து உங்களுக்கான வீடியோ கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா போரிங்கா தான் இருக்கும். நீங்க நம்மளோட அடுத்த வீடியோ நீங்க தாராளமா பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு இந்த நான் இப்போ சொன்ன விஷயமே தெரியாது அப்படின்னா, தாராளமா கன்டின்யூ பண்ணுங்க. நான் இப்போ ஜஸ்ட் அது கோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சிம்பிளா ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஃபங்ஷன கிரியேட் பண்ணிட்டு, டெர்மினல் மூலமா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறேன். வாங்கி அத ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல இதோட பர்ப்பஸ் என்னன்னா, இந்த மாரி நம்ம எப்படி யூசர் கிட்ட இருந்து டெர்மினல் மூலமா நம்மளால டேட்டா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபங்ஷன் மெயின் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபங்கர் மெயின். ஓகே. இப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். வேர் நேம் ஸ்ட்ரிங் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு நேம்ங்கிற ஒரு வேரியபிள் வாங்கியிருக்கேன். சரிங்களா? நேம் வந்து என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஏன் அப்படின்னா, நேம் வந்து டெக்ஸ்ட்டை கன்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டேட்டா டைப்ல என்ன வேல்யூ இருக்கும்? இதுல வந்து எம்ப்டி வேல்யூ தான் இருக்கும். அஸ் யூசுவல் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த மாரி, ஒரு வேரியபிள்ல வேல்யூ அசைன் பண்ணல அப்படின்னா, அதுக்குள்ள வந்து என்னவா இருக்கும்? அதோட டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அப்படி இருக்க பட்சத்துக்கு ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ என்ன? எம்ப்டி ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இப்போ இத ரன் பண்ணீங்கன்னா எம்ப்டி ஸ்ட்ரிங் வரும். ஆனா அத ரன் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. ஒண்ணுமே தெரியாது. இருந்தாலும் ரன் பண்ணி விடுறேன். அது ஓடிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம அடுத்த கான்செப்ட் பாருங்க எம்ப்டியா தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணலாம். அதாவது இதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்குங்கிறத பிரிண்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நான் இப்போ இங்க என்ன பண்ண போறேன்னா, இப்போ ஒரு வேல்யூ குடுக்குறேன். குக்கி குமார் அப்படின்னு குடுக்குறேன். இந்த குக்கி குமார் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிங்குங்கிற இந்த நேம்க்குள்ள இந்த கொக்கி குமார் இருக்கிற வேல்யூ இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்களா கொக்கி குமார் வந்துருச்சு. ஸோ இந்த மாரி தான். நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, உள்ளுக்குள்ள இருக்க நம்ம என்ன வேல்யூ குடுக்குறோமோ, அந்த டேட்டாஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும். இந்த இதில வந்து என்னன்னா, இந்த பிரிண்ட்ங்கிற இந்த மெத்தடுக்குள்ள என் நம்பர் ஆஃப் ஆர்குமென்ட் நீங்க குடுக்கலாம். ஓகேங்களா? ஆ இது வந்து ஒரு வேரியாடிக் ஃபங்ஷன். வேரியாடிக் ஃபங்ஷன் என்னன்னு ஃபர்தரா பார்ப்போம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன். இதெல்லாம் வேண்டாம். சரி, இதெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம வந்து நேரடியா இங்கேருந்து யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கி ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த பண்ணிடுறேன். வணக்கம்டா மாப்ள. ஓகே. இப்போ இந்த வணக்கம்டா மாப்ள அப்படிங்கிறது இது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா? அது பக்கத்துல ஒரு வேரியபிள் நம்ம குடுத்துருக்கோம். அது ஒரு ஸ்ட்ரிங் தான். இது கன்டினியூவா அப்படியே வரும். இந்த இது முடிச்சுட்டு அப்படியே அது கன்டினியூவா வரும். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் குடுத்துருக்கோம். சரி. இப்போ இந்த மாப்ள யாருன்னு பார்ப்போம். வாங்க. இப்போ வேர் ஸ்கேன் சாரி எஃப்எம்டி டாட் ஸ்கேன்லர் நேம். ஸோ இப்போ இந்த மாரி நான் யூசர்ட்டருந்து இன்புட் வாங்குறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? ஸ்கேன்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணும். யூசர் கிட்ட இருந்து சிஸ்டத்துல இருந்து இன்புட் வாங்குறதுக்கு, சிஸ்டம்ல இருக்க டேட்டாவ நம்ம வாங்கி பார்க்குறதுக்கு பிரிண்ட்டு, நம்மள்ட்ட இருக்க டேட்டா வாங்கி சிஸ்டம்ல குடுக்குறதுக்கு ஸ்கேனு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நான் ஸ்கேனர் குடுத்துட்டு எந்த வேல்யூல எந்த வேரியபிள போய் அசைன் பண்ணணும்? சிஸ்டம்க்கு எப்படி தெரியும்? நம்ம என்ன பண்ணணும்? அத அசைன் பண்ணணும். இங்க நேம்ங்கிற இந்த வேரியபிள நான் இங்க குடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்ணிக்கும்? யூசர்ட்டருந்து இங்க வாங்குற டேட்டாவ இதுக்குள்ள அசைன் பண்ணிருப்பா அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர்ட்ட சொல்றோம். ஓகேங்களா? நம்ம இப்படி சொன்னா மட்டும் அது பத்தாது. அதுக்குள்ள ஆம்பர்சண்ட் குடுக்கணும். அட்ரஸ் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆம்பர்சண்ட் குடுக்கணும். இப்போ இந்த ஆம்பர்சண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த மாரி ஆம்பர்சண்ட் குடுத்தா மட்டும் தான் ஓடும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன், இந்த ப்ரோகிராம ரன் பண்ண போறேன். ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்ட காட்டுறேன். வீடியோ சீக்கிரம் முடிச்சு விடுவோம். ஐயோப்பா! சாரி நான் நேம் டைப் பண்ண மறந்துட்டேன். இங்க நேம்ல என்ன வைப்போம்? அயன் மேன் வைப்போம். அயன் மேன். ஓகேங்களா? இப்ப அயன் மேன் நான் வச்சிருக்கேன். சரியா? வணக்கம்டா மாப்பிள அயன் மேனு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இங்க கோ ரன் மெயின் டாட் கோன்னு சொல்லி குடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்திலேயே சேர்ந்தாப்புல நம்ம என்ன குடுக்குறோம்? ஆர்குமென்ட் குடுக்குறோம். ஓகேயா? ஓஎஸ் ஸ்டாண்டர்ட் இன்புட் ஆர்குமென்ட். இது பேரு ஓஎஸ் ஸ்டாண்டர்ட் இன்புட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம நார்மலா இத வந்து os.stdio அப்படிங்கிறதுலருந்து எடுக்கலாம். ஓகேங்களா? பஃப் பண்ணி எடுக்கலாம். ஆனா இப்போ அவ்வளோ தேவை கிடையாது.
பேசிக்கா இப்போ நான் இந்த இடத்துலயே வந்து அயர்ன் மேன வந்து பக்கத்துல ஸ்பேஸ் விட்டு போட்டேன்னா, மேன் வராது. அயர்ன் மட்டும் தான் வரும். அது ஏன்னா முன்னாடி இனிஷியலா இப்போ போட்டோம்னா, அது கசகசன்னு உங்களுக்கு கண்டிப்பா குழப்பும். பின்னாடி கண்டிப்பா அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு லாகிங் புரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ண போறோம் லாகிங்க. அதனால வந்து இந்த லாக் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப இந்த இது. அதே நேரத்துக்கு இன்புட் எப்படி வாங்கிக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இது ஏதாவது கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். பாய் பாய்.